சரீரம் தான் ஆலயம் என்பதை எத்தனை பிஷப்புகள் விசுவாசிக்கிறாங்க, எத்தனை ரெவரண்ட் விசுவாசிக்கிறாங்க, பாஸ்டர்ஸ், சீஃப் பாஸ்டர்ஸ் விசுவாசிக்கிறாங்க. அவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேண்ட் எடுத்து அடிப்பாங்க. பழைய கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் போட்டு நல்ல பாட்டு பாடி ஆராதனை பண்ணி அது சபை என்று அழைக்கிறார்கள். அது சபை ஆகவே முடியாது. அது ஒரு இடம் மட்டும்தான். அது ஜெப வீடு. அந்த இடத்துல கூடி வருகிற மக்கள் தான் சபை. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே அதை குறித்து சொல்வார் 4ஆம் அதிகாரத்தில், யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அந்த சமரியா ஸ்திரீகிட்ட பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவ கேப்பா இந்த மலையிலையா ஆண்டவரை தொழுது கொண்டாங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றார், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள். அதற்கு இயேசு ஸ்திரீயே, நான் சொல்லுகிறேன் நம்பு. இன்னைக்கு இருக்க சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பு, சபையே நீ நம்பு. மோகன் சிலாசர் அவர்களே, நீங்களும் நம்புங்க. திருச்சபை என்று சொல்லி ஒரு சபை, ஒரு கட்டிடத்தை போய் மெம்பர்ஷிப் சார்ந்து வச்சிருக்கிறதுனால அது சபையாக ஆக முடியாது. அது திருச்சபை ஆக முடியாது. திருச்சபை என்று சொல்லுவது அது அல்ல, அது மக்கள் கூட்டம் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்ற, அதற்கு இயேசு ஸ்திரீயே, நான் சொல்றதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நம்ம ஆண்டவர் எங்கே எல்லா இடத்திலையும் தொழுது கொள்ளலாம். ஆதி நூற்றாண்டுல அவங்க வீடுகள் தோறும் தான் கூடி ஆராதித்தார்கள். நீங்க ரோமர் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க அந்த அங்க இருக்கும் 6:5 ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவருடைய வீட்டுல தேவனுடைய சபை கூடி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை குறித்து வாழ்த்துங்கள். இது கொலோசியர் 4:15 நிம்பாவு என்று சொல்ற அவனுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் என்று பவுல் நிருபம் எழுதுகிறார். அதே போல ஒனேசிமு வீட்டிலே கூடி வருகிற சபை என்று சொல்லப்படுறார். இந்த சபை என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும் என்று அர்த்தம் இல்லை. அது 1000 பேர் வந்தாதான் கூட்டம், 100 பேர் வந்தாதான் கூட்டம், 2000 பேர், அதல்ல சபை. சபை என்று சொன்னா 2-3 பேர் கூடனாலே அந்த இடத்துல தேவன் வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இதை படிக்கும் போது, ஏனெனில் 2 பேராது 3 பேராது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறாளோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ ஆலயமா நம்ம இருக்கும்போது நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள ஆவியில தேவன் வாசம் பண்ணுகிறார்.